டாஸ்மாக் கடைகள் இன்னும் எங்கும் மூடப்படவில்லை. 717 டாஸ்மாக் மூடப்பட்டுச்சுன்னா அது கேள்விக்குறிதான். கண்டிப்பாக இல்லை, கஞ்சா போதை பிரச்சனை வந்துங்க இன்றைக்கி நேற்று இல்லைங்க, தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் முதல்வர் இன்றைக்கி இருக்கிற நம்ம முதல்வர் வந்தவுடனே அவர் சொன்னது, எங்குமே கஞ்சா போதை இல்லாமல் மது இல்லாமல் தமிழ்நாட்டை போதையில்லா தமிழ்நாடை மாற்றுவோன்னு சொன்னார். 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவோன்னு சொன்னாங்க. அதனால் நிச்சயமாக இது நடக்கணும்னு தான் நம்மளும் கேட்டுக்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் கேட்குறீங்க, எல்லா இடத்துலையுமே கஞ்சா விற்பனை நடக்குது, எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க. 5ஆம் தேதியிலிருந்து சட்டசபை நடக்க இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் பிரச்சனையை நாங்கள் சட்டசபையில் எடுத்துரைப்போம். அதே இல்லாமல் பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் அந்தந்த மானியத்தின்படி அந்த மானிய கோரிக்கைகளையும் அதை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை சொல்கிறேன். ஆனால் பெருமளவு சென்னை சிட்டியில் நாங்கள் கேள்விப்பட்டது, எல்லா இடத்துலையும் போதை அதாவது கஞ்சா விற்பனையை மேக்சிமம் தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவாக நம்ம வெறும் குறையே பார்க்கக்கூடாது. கட்டாயம் சென்னை மற்றும் எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு. 717 டாஸ்மாக் மூடப்பட்டுச்சுன்னா அது கேள்விக்குறி தான். விருதாச்சலத்தில் இன்னும் அவங்க சொன்ன டாஸ்மாக் கடைகள் மூடலை. என்னோட ஒரு தொகுதி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், டாஸ்மாக் கடைகள் இன்னும் எங்கும் மூடப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்.